الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, எங்கள் மீது இரக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இப்படியான சபைகளில் அமருவதற்கு நம்மை கொண்டு வந்து இந்த இடத்திலே சேர்த்திருக்கிறான். மையுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தினுடைய தெளிவை, விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்குறான்? மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சபை, இது பள்ளிவாசலில் அல்லாஹுடைய மாளிகையில் நாங்கள் இருக்கிற இந்த சபை, இது பெருமதியான ஒரு சபை. மஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தி மின் புயூத்தில்லா யத்லூன கிதாப் அல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துமுர் ரஹ்மா வ ஹஃபத்துமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு. ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹுடைய மாளிகையில், பள்ளியில், ஏதாவது அல்லாஹுடைய ஒரு பள்ளியில் உட்கார்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுகிறார்கள், அல்லாஹோட கலாமை ஓதுகிறார்கள் அப்படின்னா, குர்ஆன் வசனத்தை ஓதி வயத்ததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அதை படிக்கிறார்கள். இப்போ குர்ஆன் வசனத்தை ஓதி விளக்கம் சொல்கிறாங்க, அதை படிக்கிறோம் என்றால் இந்த சமூகத்தின் மீது இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வோட புறத்தில் இருந்து சக்கீனா, அமைதி இறங்குகிறது, உள்ளத்துக்கு ஒரு அமைதி இருக்கும். இப்போ இதே நேரத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது உலகம் சார்ந்து பிடிச்ச ஒரு விஷயத்தில் கழித்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஆனால் சக்கீனத்து இருக்காது. சக்கீனத்துங்கிறது அல்லாஹ் போடுற உண்டு, அல்லாஹ் போடுற உண்டு. அது கஷ்டமான நிலையிலும் அல்லாஹுடைய சிந்தனையோடு இருந்தால் அங்கே சக்கீனத்து இருக்கும், அது உள்ளத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இப்போ ஒருவர் கை கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் அந்த நேரத்திலும் உள்ளம் சக்கீன அமைதியாகத்தான் இருக்கும். ஒருவர் சினிமா தியேட்டருக்குள்ளேருந்து படம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார், ஆனால் உள்ளத்தில் சக்கீனத்து இருக்காது. என்ன நடக்குமோ இந்த நேரத்தில் மூத்தா போனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அது சக்கீனத்தில், அது சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் மாறி மாறி வரும். சக்கீனத் என்பது அது அல்லாஹ் போடுறது, அல்லாஹ் போடுறது, அது இந்த இடத்துக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், கணவனோட பிள்ளைகளோட 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் இந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அதெல்லாம் மறந்து வேற ஒரு சிந்தனையோடு இருக்கிற மாதிரி ஒரு சக்கீனத்தை அல்லாஹ் போடுறானா இல்லையா? ஆனால் யாருமே வேலை வெட்டி இல்லாமல், பிரச்சனை எதுவும் இல்லாமல், நாங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. எல்லா வேலைகளையும், எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு கொஞ்சம் அங்கே ஓரமாக வைத்துட்டு வந்து அல்லாஹ்வுக்காக அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹுடைய புறத்தால் என்ன செய்யும்? அமைதி இறங்கி கொண்டிருக்கும். நஸலன்னா இறங்கும், உள்ளத்துக்கு இறங்கும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இறக்குகிறான். வகஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹோட புறத்தால் ரஹ்மா, அல்லாஹுடைய கருணை, அன்பு, இரக்கம் அது சூழ்ந்து கொள்ளும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியையும், பெண்ணையும், தாய்மாரையும் அது சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் இவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹஃப்ஸா, ஒரு சுமையா, ஒரு ஆயிஷா என்று பெயரை சொல்லி, உங்களோட பெயரை சொல்லி அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லி கொண்டு இருக்கிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல எனக்காக இந்த சகோதரி, இந்த பிள்ளை வந்து என்னை பற்றி பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தனது வானவர்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறான் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஈமானிய அறிவும் பக்குவமான உள்ளமும். ஈமானிய அறிவு என்பது அந்த ஈமானிய அறிவு இருந்தால்தான் உள்ளம் பக்குவமாயிருக்கும். அறிவும் பக்குவமான உள்ளத்துக்கும் தொடர்பு இல்லை. உள்ளம் அது நல்ல உள்ளம் சொல்லுந்தானே, நல்ல உள்ளம் கெட்ட உள்ளம், நல்ல உள்ளம் கெட்ட உள்ளம், நோய்வாய்ப்பட்ட உள்ளம், மரணித்து போன உள்ளம், இப்படி அல்லாஹ் நிறைய உள்ளத்தை பற்றி சொல்கிறான். அதில் நல்ல உள்ளத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது நல்ல உள்ளத்தை தான். அப்போ இந்த நல்ல உள்ளம் பெரிய இலக்கு. அதுக்கு ஈமானிய அறிவு தேவை. அறிவெல்லாம் இப்போ நாங்கள் கற்றுக்கொள்கிறதெல்லாம் இப்போ ஸ்கூலில் படித்து கொடுக்குறது, பாடப்புத்தகத்தில் இருக்கிறது, இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை. படிக்கலாம், படிக்க வேண்டியது படிக்கக்கூடாது நிறைய இருக்குது. இஸ்லாம் புத்தகத்தில் இன்றைக்கி இஸ்லாம் நிறைய இல்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சில இடங்களில் நம்ம படிக்கிறதெல்லாம் அறிவாண்ட அறிவு அல்லது. அறிவு என்று சொன்னாலே அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலுஹு வ கால ஸஹாபா. அறிவு என்றால் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, சஹாபாக்கள் சொன்னார்கள், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கமா. இதுதான் அறிவு. இமாம் இப்னு கையிம் இதான் சொல்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு கையிம் என்பவர் 196 புத்தகங்கள் எழுதிய 96 புத்தகங்கள் எழுதிய அறிஞர். 96 ஒரு சில கருத்து 98 புத்தகங்கள் எழுதிய அறிஞர். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர். அப்போ நூனியத் இப்னு கையிம் இருக்குது. அப்போ அறிவு என்பது அல் இல்மு மா கால அல்லாஹ் வ கால ரசூலு வ கால ஸஹாபா. அறிவுண்டு அதுதான். ஹைர். அப்போ அறிவு எல்லாம் ஈமானிய அறிவு அல்ல. ஈமானிய அறிவு அல்ல. ஈமானிய அறிவு என்பது நான் சொன்னது. இதனால் அது சரியாக அந்த ஈமானிய அறிவை சரியாக பெற்றுக்கொள்கிற பொழுதுதான் உள்ளம் பக்குவமாக மாறும். எந்த சிந்தனை, கற்பனை, கோட்பாடு, தத்துவம், ஐதீகம் கரைச்சி குடிச்சிருக்கிறார் அந்த புத்தகத்தை. இவர் பொலிட்டிக்கலில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், எக்ரிகல்ச்சரில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், ஜியோகிரஃபியில், இப்படி பல தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த தகவல்கள் அறிவு அல்ல. உலகத்தில் கிடைக்கிற தகவல்களெல்லாம் சேமித்து வச்சு கூட தகவல் தெரிஞ்சு வச்சதான் அறிவாளின்னா மிகப்பெரிய அறிவாளி கூகுள் தான். கூகுள் அதுதான் பெரிய அறிவாளி. எதை தட்டினாலும் வரும். அது அறிவாளி அல்ல. அப்படி லைப்ரரி போகிறோம், நிறைய புத்தகங்கள், அறிவாளி அல்ல. அறிவு அது உள்ளத்தில் அல்லாட ஒரு தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அறிவு. உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்துறது. அறிவு உண்டாலே அல்லாட பயத்தை உண்டாக்கணும், இறை உணர்வை உண்டாக்கணும். அப்போ அந்த அறிவு தான் ஈமானிய அறிவு. அந்த அறிவு தான் ஈமானிய அறிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். வலா துஹ்ஸினி. சூரத்து ஷுஆரா, சூரத்து ஷுஆராவில் அல்லாஹ் 69 வசனத்துலேருந்து 89 வசனம் வரைக்கும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். வத்துலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம். நபியே, இப்ராஹிமுடைய செய்தியை நீங்கள் படிங்க, ஓதுங்கன்னு சொல்கிறான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க கடைசியாக அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. அதில் அவங்க கேட்குறாங்க, வலா துஹ்ஸினி, யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே, என்ன இழிவுபடுத்தி விடாதே. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை மறுமை நாளையில் மனிதர்கள் எழுப்பாட்டப்படுகின்ற நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். கல்வி நாளை மறுமையில் என்னை இழிவுபடுத்தி விடக்கூடாது யா அல்லாஹ். நான் எல்லாவற்றையும் படித்தேன், ஆனால் உன்னை படிக்க இல்லைண்டா என்ன அதில் இருக்குது? அதனால தான் இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து அல்லாஹ் படிக்க இல்லைண்டால், மார்க்கத்தை படிக்க இல்லைண்டா அவன் ஒன்றுமே படிக்க இல்லை, அவன் ஜாஹில். அப்படி தானே? எல்லாத்தையும் படிச்சிருக்கிறான், மஹ்லூக்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறான், ஹாலிக்க படிக்க இல்லை, ரப்பை படிக்க இல்லை, அவன் ஜாஹில். உலகத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும், எல்லா சிந்தனையும் தெரியும், அவர் சொன்னது இவர் சொன்னது, ஒவ்வொருத்தர கற்பனைகள் தான் இன்றைக்கு அறிவாக இருக்குது. அவர் ஏதாவது ஒன்று யோசிச்சு போட்டு சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கு வெஸ்டர்ன் எது சொல்லுதோ, மேற்கத்திய உலகம் எது சொல்லுதோ அது சொல்லி போகிறத மனசில் ஒரு திருப்தியும் வருது மக்களுக்கு. அந்த ஆய்வுலையும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே ஆய்வுக்குட்படுத்துகிறாங்க. ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய சிந்தனைகளை வகை மாறி நம்புகிறாங்க.
இன்றைக்கு இருக்கிற சடவாத உலகம் அப்படி தான் காட்டுது. வஹியில் உள்ள மக்களை வஹியோட தூரமாக்கிட்டாங்க. அதனால தான் உள்ளங்கள் உயிரோட்டம் இல்லாத உள்ளங்களால் சரியான முறையில் அல்லாஹ்வை வணங்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, கலீலுல்லா. அவங்க கேட்டாங்க, வலா துஹ்ஸினி, யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திடாது, நாளை மறுமையில் இழிவுபடுத்தி விடாதே. அந்த நாளில் யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், மால் பொருளாதாரம், பனூன் பிள்ளைகள், யாருக்கும் பலன் அளிக்காது. நீங்கள் எத்தனை பிள்ளை பெற்றாலும் சரி, எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் சரி, அந்த நாளில் பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாற்ற இயலாது. இந்த உலகத்தில் அது செய்யலாம், ஆனால் மறுமையில் அது சரி வராது. கொஞ்சம் வசதி இருந்தால் எந்த தப்பும் செய்யலாம், சின்னவங்களுக்கு தான் சட்டம். அப்போ எனவே யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாருக்கும் பலனளிக்காத ஒரு நாள். ஆனால் ஒரே ஒரு விடயத்துக்கு மட்டும் அந்த இடத்துல விமோசனம் கிடைக்கும். அந்த ஒன்று கல்புன் சலீம். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான இதயத்தோடு யார் வருகிறாரோ, பக்குவமான உள்ளத்தோடு யார் வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த நாளில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான். அப்போ அந்த உள்ளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அப்போ இந்த பக்குவமான உள்ளம்தான் ஒரு மனிதனுடைய இறுதி இலக்கு. நஃப்ஸிற்கு தானே, நஃப்ஸை முத்துமைன்னாவாக மாற்றணும், கல்பை சலீமா மாற்றணும். இப்போ நஃப்ஸ் எங்களுடைய ஆன்மா, இதை எப்படி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நஃப்ஸிற்கு தானே, நஃப்ஸினுடைய அடிப்படை இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, நஃப்ஸு கெடுதிக்கு தான் ஏவும். நஃப்ஸில் ஷஹ்வத் ஆசைகள் உண்டாகும், அது கெடுதிக்கு தான். இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, நஃப்ஸ் கெடுதி இன்பால் தூண்டி கொண்டிருக்கும். இந்த நஃப்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அல்லவ்வாமா, அது நல்லது, அதாவது தீமை செய்யும் பொழுது கொஞ்சம் உங்களை நிறுத்தி யோசிக்க வைக்கக்கூடிய, நன்மையின்பால் நகர்த்தக்கூடிய நஃப்ஸை கொண்டு வந்து அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, நன்மை செய்கின்ற பொழுது அமைதி பெறுகின்ற, தொழுகையில் நிம்மதி பெறுகின்ற, வழிபாடுகளில் நிம்மதி பெறுகின்ற, ஆரோக்கியமான அமைதி பெற்ற ஒரு நஃப்ஸாக மாற்றணும். அப்போ பக்குவமான உள்ளம் வந்தால் அந்த உள்ளத்தினூடாக நஃப்ஸ் எப்படி ஆகும், முத்துமஇன்னாவாக மாறும். அந்த முத்துமஇன்னா என்ற நஃப்ஸுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையில், அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் நீ மீண்டு செல்வாயாக. ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து, வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்தில் நுழைவாயாக. அப்போ கல்பு சலீமுக்கு தான் சொர்க்கம், நஃப்ஸுல் முத்மஇன்னா அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாக்கு தான் சொர்க்கம். அப்போ எதை நாங்கள் சரி செய்யணும் என்றால், இந்த உலகத்தில் நஃப்ஸை கல்பை சரியாக மாற்றணும். இந்த நஃப்ஸையும் கல்பையும் சரி பண்ணுறதுக்கு தான், அதை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹு தஆலா எல்லா கடமைகளையும் வச்சிருக்கிறான். எல்லா இபாதத்தும் அதுக்கு தான், நஃப்ஸை பக்குவப்படுத்துறது தான். பக்குவமான இதயத்திலிருந்து பக்குவமான செயல்பாடுகள் வெளிப்படும். பக்குவமற்ற இதயத்திலிருந்து வணக்கங்கள் கூட பக்குவமாக வராது. நீங்கள் கல்பை ஒரு முகமாக வச்சு தொழுங்கன்னு சொல்லுவோமே, கல்பை சிந்தனையை சரியாக வச்சு தொழுங்க. நீங்கள் தொழுது கொண்டே இருப்பீர்கள், ஆனால் தொழுகையில் உள்ளச்சம் இருக்காது. அப்போ அந்த உள்ளம் அது சஹு உள்ளது, கஃப்லா உள்ளது, அது அல்லாஹ் பற்றி சிந்திக்காத உள்ளம். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ أولئك هم الغافلون ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. நாங்கள் நரகத்திற்காகவே அதிகமான மக்களை படைத்திருக்கிறோம். அல்லாஹ் இரக்கமுடையவன், அன்பாளன்.
அந்த அன்பாளன் இரக்கமுடையவன் மக்களை சொல்கின்ற பொழுது எல்லா மக்கள் மீதும் அருள் பாலித்திருக்கிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் இந்த தன்மைகள் இருந்து அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவங்க தயாரானவர்கள் இல்லை. அவங்களே அவங்கள பற்றி சிந்திக்காதவங்க. எனவே அவர்கள் சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க யார்? லஹும் குலூபுன், உள்ளங்கள் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹா, அவர்கள் அதை கொண்டு நல்லது சிந்திக்க மாட்டாங்க. அப்போ நல்லது சிந்திக்கிற உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளம், நல்லது சிந்திக்கிற உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அவர்கள் அதை கொண்டு நல்லதை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை, அல்லாஹுவை, ரசூலை, தூதரை, அகீதாவை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன், கண்கள் இருக்கும், லா யுப்சிரூன பிஹா, நல்லதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவிப்புலன்கள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, நல்லதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள். பல்ஹும் அதல், அதைவிட கேவலமானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் கஃப்லா, பொடுபோக்குள்ளவர்கள். உள்ளத்தில் அந்த கஃப்லான்ற நிலை வந்துட்டா அல்லாட இபாதத்தில் அக்கறையே இருக்காது. வணக்க வழிபாடுகளில், ஹலால் ஹராம் பேன்றதில் எதுலேயுமே ஒரு பக்குவம் இருக்காது. சினிமா கேட்குற நேரம் கேட்பார், பார்க்குற நேரம் பார்ப்பார், படம் பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, தொழுகையை லேட்டாக்குவாங்க, தொழ மாட்டாங்க. தொழுதாலும் சிந்தனை ஒரு முகமாக இருக்காது. தொழுகையிலே வீட்டை பற்றி, சமையலை பற்றி யோசிச்சிருப்பாங்க, பிள்ளைகளை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத, சிந்தனை இல்லாத, ஒருமுகம் இல்லாத ஒரு வணக்கமும் வழிபாடும், ஒரு நேர்த்தி இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாத நடத்தைகள். உறவுகளை சரியாக பேண மாட்டாங்க, தாய் தந்தையை சரியாக மதிக்க மாட்டாங்க, அதே மாதிரி மக்களோட அன்பாக நடக்க மாட்டாங்க, கரடு முரடாக நடந்து கொள்வாங்க. பெருமை, பொறாமை, உள்ளத்தினுடைய அழுக்குகள், அம்ராதுல் குலூப், இதயத்தினுடைய நோய்கள் அப்படியே எல்லாம் நிறைஞ்சிருக்கும். சில நேரம் இபாதத்தில் சரியாக இருப்பாங்க, ஆனால் அடுத்த மக்களோட பேசும் பொழுது இன்முகத்தோட, புன்முறுவலோட பேச மாட்டாங்க, கடுகடுத்த முகத்தோடு இருப்பாங்க. அப்படி உள்ளத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் அதை காட்டி கொடுக்கும். இப்போ இவர்கள் யார்? உலாயிக ஹுமுல் காஃபிலூன், கஃப்லா இருக்கும். ரெண்டு இருக்கு, ஒன்று கஃப்லா, இன்னொன்று சஹு. இந்த ரெண்டும் இருந்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். லில் முஸல்லீன் யார்? முஸல்லின், தொழுகையாளி. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளி. தொழாதவங்களுக்கு இல்லை, தொழாதவங்களுக்கு அது வேறு சப்ஜெக்ட். தொழுதாலும் கேடுதான். எப்போ? உள்ளம் பக்குவப்படையிலண்டால். சரியான ஒரு அறிவு அது எப்படி ஏற்படுத்தி கொள்றதுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த கல்பு எப்படி பக்குவமான இதயத்தினுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ தொழுதாலும் கேடுதான். அது எப்படிப்பட்ட தொழுகை தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அதில் சஹு இருக்கும். தொழுகையை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருப்பார்கள். ரெண்டு வகையாக இருப்பாங்க. ஒன்று, தொழும்பொழுதும் அப்படி இருப்பாங்க. தொழும்பொழுது எப்படி சஹு வரும்ண்டா, தக்பீரை கட்டுனா அல்லாஹோட நம்ம பேசுகிறோம், அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பதில் சொல்கிறான். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்ம ஓத அல்லாஹ் பதில் சொல்கிறான் தானே. ஹமிதனி ஆபதி என்ற அடியான் என்னை துதிக்கிறான் என்று அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறான். அப்போ இந்த ஒரு நிலையை மறந்து போய் அவன் ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டு இருப்பான், ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவர்கள் சஹுவோடு இருக்கிறார்கள். இது தொழுகையில் இருந்து கொண்டு அல்லாஹ் மறக்கிறது. இன்னும் ஒன்று லொஹர் தொழுதா அசர் இல்லை, அசர் தொழுதா மகரிப் இல்லை. லொஹர் டைமாக கரெக்டாக தொழுவாங்க, அசரை மகரிபுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு தொழுதுட்டு அதே இதோட மகரிபை தொழுதுக்கிறது, அப்படியே போகும். அல்லது மகரிபை இஷாவையும் அந்த தொழுது முடிஞ்சோடனே பாங்கு உடனே இஷாவை தொழுதுக்கிறது. இந்த மாதிரி நேரத்தை குறித்த நேரத்தில் இல்லாமல் பிற்படுத்தி தொழுகிறது. இப்போ இதுவும் சஹுதான். இவங்களுக்கு நன்மை கிடைக்குமா? அல்லது அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. நம்ம நினச்ச மாதிரி தொலையலாது. அல்லாஹ் அவனை குறித்த நேரத்தில் நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். அப்போ இதுக்கு எது தேவை? நம்ம இப்படி தான் வெளிரங்கமாக தெரிகின்ற ஒவ்வொன்றையும் சரிக்கட்ட நினைக்கிறோம். வெளிரங்கமாக இன்றைக்கு எப்படியாவது உடனே பேய்த்து இன்றைக்கு பயானை கேட்டுட்டு, அல்லது ஏதாவது ஒரு பயானை கேட்டால், அல்லது யாராவது ஒன்று பேசுனா உடனே சிந்தனை வரும், இண்டையிலேருந்து கரெக்டாக தொழணும். இது நமக்கு கிடைக்கிற அந்த உணர்வுகளோடு ஏற்படுற ஒரு மோதல், உணர்ச்சி வசப்படுறன்னு சொல்லுவாங்களே, அது. ஆனால் எப்போ கல்போடு நம்ம பேசுவோமோ, கல்புக்கென்று ஒரு கட்டுப்பாடை வைப்போமோ, இல்மை கொண்டு போய் தங்க போடுவோமோ, அந்த இல்மும் அறிவு அமலாக செயல்படணும். இப்போ நிறைய பாருங்கள், நாங்கள் இந்த யாசின் ஓதுறது, கத்தம் ஓதுறது, இப்படி நிறைய ஒரு சில இபாதத்துக்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க.
இப்போ இந்த வணக்கங்கள் வழிபாடுகள் எல்லாம் இது இல்மோட சம்மந்தப்பட்ட அல்ல, ஃபீலிங்கை உணர்வுகளை டச் பண்ணுவாங்க. நாங்கள் குர்ஆன் ஓதுறது பிழையா, ரசூலால ஸலவாத் சொல்கிறது பிழையா, இந்த சூறா ஓதுறது பிழையா, இத்தனை முறை ஓதுறது பிழையா? இஸ்லாம் என்பது இது அல்லாஹ் ரசூல் சொன்னது தான், அதை தாண்டி ஒன்று இல்லை. அப்போ எனவே இது உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு இதுதான் சரி என்று சொல்கிற மார்க்கம் அல்ல. அவ்வளோ தானே. இப்போ நான் பள்ளிக்கு வந்துட்டோம், என்ற ஒது இல்லைன்னா போய் ஒது செஞ்சுட்டு வரணும். நான் பள்ளி இப்போ நான் தொழுகிற நிலையில் இல்லைன்னா நான் பள்ளிக்குள்ளே வந்தாலும் தொழில் ஹராம் தான். அப்போ எனவே ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு சம்மந்தப்படுற. அப்போ கல்புக்கு நம்ம அறிவை கொடுக்கணும், ஈமானி அறிவை கொடுக்கணும். அது உணர்வுகளோடு சம்மந்தப்படுறது அல்ல. அப்போ எனவே நாம் எப்பொழுதும் இங்கே கேள்விப்படுறதெல்லாம் கல்புடைய வாசலை திறக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது. இன்றையிலேருந்து ரைட் நான் ஒரு ஒழுங்குக்கு வரணும், வாழ்க்கையை ஒழுங்கமைக்கணும். இன்றைக்கி காலையில் மாலையில் சமைக்கிறது கூட கணவன்கிட்ட மசூரா பண்ணி பிள்ளைகள்கிட்ட கேட்டு செய்கிற நம்மட கல்விரிகி தானே. அந்த கல்பு சீரானத்தான் எல்லாம் சீரா உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். கல்பை நீங்கள் சரியாக பராமரிக்கலன்னா அது கல்பாகிரும். கல்புனா காஃப், இதயம். அப்போ ரசூலா சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது. ஃபைதா ஸலஹத், அது சீராகிவிட்டால் ஸலஹல் ஜஸது குல்லு, உடம்பு ஃபுல்லாக சீராகிடும். அப்போ கையை சீராக்குறோம், காலை சீராக்குறோம், சிந்தனையை சீராக்குறோம். இப்படி ஒரு உடம்போட மையப்படுத்தி எப்படியாவது இன்றைக்கு கட்டுப்படுத்தி நம்ம தொழுதுறணும். யாராவது ஏசுவாங்க, பார்க்குறாங்க, திட்டுறாங்க, அடுத்தவங்களுக்காக இதற்காக செய்கிற நாம் உள்ளத்தோட போராடி உனக்கு இதுதான் இந்த டைம் இதுக்குத்தான் சொல்லி நாங்கள் போடாத வரை ஈமானி அறிவோடு செயல்பட மாட்டீங்க. உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவீங்க. மலேசான ஷூர் என்பது வேறு, இல்ம் என்பது வேறு. அப்போ எனவே இங்கே பாருங்க, ஃபவைலுலில் முஸல்லீன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உடம்பில் ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீரானால் உடம்பு முழுக்க சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டு விடும். அதுதான் அறிந்து கொள்ளுங்கள், அலா வஹியல் கல்ப், இதயம் என்று சொன்னார்கள். அப்போ உள்ளம் சீராகணும். சீராகாட்டி இப்போ கண்ணால பாவம் வெளிப்படுது, கண்ணால பாவம், காதால பாவம், வாயால பாவம் என்றால் அது காரணம் என்ன? வாயோ கண்ணோ அல்ல, கல்ப். இதயத்தை கட்டுப்படுத்த ஒரு ஆளால் முடியும் என்றால் சரியாக அவனால் பயணிக்க முடியும். ஒரு பாவத்தில் இந்த விடுபடுறதுக்கு அவனுடைய இதயம் சீராகணும். கண்ணோட காதோட மூக்கோட அல்லாஹ் தான் சொன்னான், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. தொழுகையில் ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், உள்ளத்தில் சஹு இருக்குது, அல்லாஹ் பற்றி சிந்தனை இல்லை. அல்லாஹ் பற்றி பேசுகின்ற பொழுது அந்த ஈமான் கூடுற மாதிரி, அல்லாஹ் பற்றி பேசுகின்ற பொழுது ஈமான் கூடுற மாதிரி நாம் எங்களுடைய கல்புக்கு அதை பயிற்சி கொடுத்து வச்சிருக்கணும். எந்நேரம் அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கணும். அல்லாஹ் அதற்கு தொழுகையில் அல்லாஹ் சொல்கிறது அல் ஹுஷூ. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார்? அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருந்தார்கள். அப்போ உள்ளம் வேலை செய்ய ஆரம்பிக்கிற நிலை தான் இந்த ஹுஷூ, அல் ஹுஷூ. உள்ளம் வேலை செய்யுது, உள்ளம் இயங்குது, உள்ளம் இயங்கி கொண்டிருக்கிறது, அது அல்லாஹ்வை நோக்கி செல்கிறது. இப்போ அதனால தான் இப்போ நம்ம தொழுறோம் தானே, தொழும் பொழுது கிபிலத்துல் ஜஸத் ஒன்று இருக்கிறது, கிபிலத்துல் கல்ப் ஒன்று இருக்கிறது. இப்போ உடம்புடைய கிபிலா வந்தியது எதை நோக்கி தொழனாங்க? கிபிலத்துல் ஜஸத். உடம்பு எதை நோக்கி இருக்கணும்? இப்போ நீங்கள் லோஹர் தொழுவீங்க, அசர் தொழுவீங்க தானே, எதை பார்த்து தொழுவீங்க? காபாவை பார்த்து. கிபிலா எது? காபா. கிபிலத்துல் கல்ப், உள்ளத்திற்கு கிபிலா எது? அல்லாஹ். அலைசா, உடலினுடைய கிபிலா காபத்துல்லா, உள்ளத்தினுடைய கிபிலா அல்லாஹ் நோக்கியிருக்கணும். இப்போ ஒரு ஆள் இப்போ பள்ளிக்கு, இப்போ வீட்டில் உங்களோட வீட்டுக்கு வரார், அல்லது பள்ளிக்கு நீங்கள் தொலைவார நேரம் நோம்புலையோ எப்பயோ தொலைவார நேரங்களில் ஒரு ஆள் இங்கால தொழுதுக்கு பதில் அங்கால தொழுதுட்டிக்கிறார். ஆனால் 10 வருஷமாக தொழுகிறார், பள்ளிக்கும் தொழுகிறாரு, 10 வருஷமாக பள்ளிக்கும் தொழுகிறாரு. ஆனால் அவர் அங்கால பின் பக்கத்தை நோக்கி இப்படி தக்பீர் கட்டி தொழுகிறாரு. பார்த்தா என்ன செய்வோம்? இவ்வளோ 10 வருஷமாக தொழுகிறாரு, அங்கால பார்த்து தொழுகிறாருன்னு இன்னும் அவர் கிபிலா பற்றி தெரியலன்னு
சரி செய்வோம், ஆனால் உள்ளத்தில் ஒரு சிரிப்பு வருமா இல்லையா? ஆனால் நாங்கள் சிரிக்கிறோம் தானே, உடம்பு மாறி இருக்கிறத பார்த்து. இவன் 10 வருஷமாக தொழுகிறான், 20 வருஷமாக தொழுகிறான், ஆனால் இன்னும் உள்ளத்தில் கிபிலா எங்கேயோ இருக்குதுன்னா அப்போ எங்களை பார்த்து மலக்குமார்கள் சிரிப்பாங்களா இல்லையா? விளங்குதான் அவங்களுக்கு இது? எங்களோட உள்ளம் அது பாடசாலையை பற்றி, வீட்டை பற்றி, ரோட்டை பற்றி, குடும்பத்தை பற்றி, வீட்டில் உள்ள சமையலை பற்றி, பிள்ளையை பற்றி, ஹாஸ்டலில் இருக்கிற மகளை பற்றி, மகனை பற்றி, தொழுகையில் இருந்தால் அல்லாவை நோக்கி இருக்குதா? எங்கே இருக்குது? நீங்கள் தியாரில் இருப்பீங்க, உள்ளம் எங்கே இருக்கும்? எங்கேயோ இருக்கும். உலகத்தில் வேகமாக பயணிக்கிற வாகனம் எது? நம்ம இங்கே இருப்போம், கனடாவில் வீடு கட்டிட்டு இருப்போம். விளங்குச்சா? நம்மளோட சிந்தனை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும். நம்ம இப்போ துபாய்க்கோ சவுதிக்கோ போகிறதுக்கு ரெடி ஆகும், அங்கே போயிட்டு 2வது நாள் 3வது நாள் என்னடா செய்ய யோசனை போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது அங்கே உள்ளம் போயிடும், சிந்தனை அங்கே போயிடும். ஹைர். அப்போ எனவே நாம் உள்ளத்தை சரியாக, அதனால அல்லாஹ் வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, அல்லாஹ் எத்தனை இடங்களை சத்தியம் செய்கிறான் எடுத்து பாருங்க. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, இதெல்லாம் சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ நஃப்ஸி வமா ஸவ்வாஹா, நஃப்ஸை பற்றி சொல்லிட்டு கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் இந்த ஆன்மாவை, இந்த ஆன்மா நஃப்ஸுக்கும் கல்புக்கும் தெளிவான வித்தியாசங்கள் இருக்குது, ஆனால் மேலோட்டமாக ரெண்டையும் ஒன்றா அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்போ கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். கத் அஃப்லஹ மன் தஸக்கான்னு வருது இங்கே, அல்லாஹ் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அப்போ யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாங்களோ, பக்குவப்படுத்துகிறாங்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ எல்லா நிலைகளிலும் எல்லா வணக்கங்களினுடைய அடிப்படை, வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய அடிப்படை எல்லாம் நஃப்ஸை பக்குவப்படுத்தணும், உள்ளத்தை பக்குவப்படுத்தணும், நஃப்ஸுல் முத்மஇன்னாவை மாற்றணும், கல்ப சலீமா மாற்றணும். இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உள்ளத்தை சரி செய்கிறது, உள்ளத்தை பக்குவப்படுத்துறது என்பது தான் அவனுடைய அடிப்படை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துவா கேட்கணும் அதிகமாக. சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத், நீண்ட துவாவில் ஒரு பகுதி. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் நஃப்ஸுக்கு அதனுடைய தக்வாவை கொடுத்து விடு, பயத்தை கொடுத்துரு, அல்லாஹ் பயப்படுற தன்மையை உள்ளத்துக்கு கொடுத்துரு. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா, அதை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். அன்த கைரு மன் ஸக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ், அதை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். அன்த வலியுஹா வ மௌலாஹா, அதனுடைய அதை நிர்வகிப்போன், அதை பராமரிப்போன், அதனுடைய எஜமான் நீதான் யா அல்லாஹ். இதை கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ எனவே நஃப்ஸ் என்பது, கல்ப் என்பது, உள்ளத்தை பக்குவப்படுத்தி, உள்ளம் என்பது அது மாறிக்கொண்டே இருக்கும். ஈமான் கூடும் குறையும், ஈமான் கூடும் குறையும், ஈமான் கூடும் குறையும், ஈமான் என்பது கூடும் குறையும். அப்போ ஈமான் கூடுகிற இடங்களில் கல்பை கொண்டு வச்சிங்கன்னா அது கூடிக்கிட்டே போகும். நீங்கள் பழகிறது அல்லது பேசுகிறது இருக்கிற சூழல் ஈமான் குறைகிற சூழலாக இருந்தால், இப்போ வீட்டில் நீங்கள் சினிமா பார்க்குறதுக்கு பதிலாக வேறு நியூஸ் அல்லது ஏதோ நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தஃப்சீர், தர்ஜமா, குர்ஆன் ஓதல், இதில் நீங்கள் உங்களோட உள்ளத்தை செலவழித்தா, உங்களோட குடும்பத்தை அதுக்கு பயிற்றுவித்தால், பழக்கப்படுத்தினால், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஈமானிய சிந்தனை வெளிப்படும், தொழுகையினுடைய சூழல் உருவாகும். கணவன் தொலை இல்லையா மனைவி தொலை சொல்லணும், மனைவி தொலை இல்லையா கணவன் தொலை சொல்லணும். ஏன்னா இந்த பக்குவப்பட்ட இதயத்தை பெறுறதுக்கு சூழலும் முக்கியம். அப்படிதானே? குல்லு மௌலிதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் அபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிஸானி. எல்லாரும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறாங்க, எல்லாரும் அல்லாஹ் அறிகிற சிந்தனையோடு தான் பிறக்கிறாங்க. எல்லாருமே அல்லாஹ் அல்லாஹ், அதாவது எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியோ அல்லது எந்த ஒரு நட்பு வட்டாரங்கள் அல்லது பழகக்கூடிய எந்த ஒரு மனித சஞ்சாரம் இல்லாத எங்கே ஒரு மூலையில் கொண்டு ஒரு மனிதனை தனிமையில் விட்டால் அவன் இஸ்லாமாக தான் வாழ்வான். ஏன்னா இந்த உலகம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு மிகப்பெரிய சாட்சி. சூரியன் இயங்குகிறது, வானம், பூமி, மலை, காற்று, மரங்கள் அல்லாஹ் தஸ்பீ செய்து சஜிதா செய்கிறது. இதை பார்க்குற மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கிறேன் எப்படி? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், நாங்கள் யோசிக்கணும். இந்த வான பூமி அல்லாஹ் படைச்சிருக்கிறது,
இரவு பகல் மாறி மாறி வாரது, இதில் அத்தாட்சி இருக்குது புத்திசாலிகளுக்கு. அவங்க யார்? அவங்களோட இதயம் வாழ்ந்து கொண்டிருக்கும், இதயம் வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அவர்களோட அந்த உள்ளம் இயங்குகிற அந்த நிலை அல்லாஹ் சொல்றான். இரவு பகல் மாறி வாரது, சூரியன் வாரது, சந்திரன் வாரது, வானங்கள், பூமி, இதெல்லாம் பார்த்தா அவங்க படிப்பினை பெறுவார்கள். அல்லதீன யذ்குரூனல்லாஹ, அல்லாஹ்வை நினைப்பார்கள், சிந்திப்பார்கள். கியாமன், நின்ற நிலையில் திக்ர் தான், சிந்தனை. அது எங்கேருந்து வருது? திக்ர் இதயத்திலேருந்து. இதயம் இயங்குது. அல் ஹுஷு, தொழும் பொழுது இதயம் இயங்குது உள்ளச்சத்தோடு. அதே மாதிரி திக்ர், இதயம் இயங்குது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்ற நிலையில் திக்ர். வ குஊதன், இப்போ நான் நிற்கிறேன் அல்லாஹ் பற்றி பேசுகிறேன்னா திக்ர். நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீங்க திக்ர். வ அலா ஜுனூபிஹிம், தூங்க போனால் விழாப்புறத்தால் சாஞ்சாலும் திக்ர் துவா தான். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி, அப்போ துவாவோட தானே தூங்குறோம். அப்போ திக்ர். வ அலா ஜுனூபி வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் பற்றி சிந்திப்பாங்க. இதே மாரி இது எதுக்கு? அல்லாஹ் பற்றி சிந்திக்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் சிந்திக்கிறோம், அல்லாஹ் சிந்திக்க மறந்துடுறோம். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அல்லாஹ் நீ மரங்களை மலைகளை இதெல்லாம் எதுவுமே வீணுக்காக படைக்கலையா அல்லாஹ். சுப்ஹானக், அல்லாஹ் நீ தூய்மையானவனியா அல்லாஹ். ஃபகீனா அஸாபன்னார், நரகத்திலே எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஏன்? இந்த மரம், மட்டை, மலை, இலை, கொலை இதெல்லாமே அல்லாஹ்வினுடைய அந்த இருப்பை, அல்லாஹ்வை பற்றி சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ மனிதன் சொல்லுவான் சுப்ஹானக், நீ தூய்மையானவன். ஃபகீனா அஸாபன்னார், அப்போ எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். அப்போ அந்த சிந்தனை வரணும். அதனால தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இதயம் என்பது எந்த ஒரு இடத்துல ஒரு மனிதனை கொண்டு போய் விட்டாலும் அவன் சரியான முறையில் வாரதுக்கு அல்லாஹ் ஒரு அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் இப்போ இந்த மனிதனை கொண்டு வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பிறக்கிற ஒவ்வொருவரும் இஸ்லாத்தில் பிறக்கிறார். ஆனால் வாப்பா அம்மா தான் என்ன செய்கிறாங்க? யுஹவ்விதானிஹி, யகூதிகளா, நசாராக்களா, மஜூசி, நெருப்புணங்களா மாற்றுறாங்க. சூழல் மாற்றுது. வீட்டில் பிள்ளைகளை நாங்கள் நல்லா அலிஃப் பா தாசா குர்ஆன் ஓதி படித்து கொடுக்குறோம். சூரா ஃபாத்தியானை பிள்ளைக்கு தெரியும். 3 வயசு புள்ள, 10 வயசு புள்ள குர்ஆனை பாடமாக்கி இருக்குது. எல்லாம் வீட்டில் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. ஸ்கூலுக்கு போகுது, பாடசாலைக்கு போகுது, ப்ரைவேட் கிளாஸுக்கு போகுது, எல்லா பாட்டும் பாடமாக்கிட்டு வருது. பார்க்குறோமா இல்லையா? இப்போ நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது நல்ல பிள்ளையாக தான் இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஸ்கூலுக்கு போனால், பாடசாலைக்கு போனால், ப்ரைவேட் கிளாஸுக்கு போனால், எங்கேயாவது ஒரு ஒன்றுக்கு போனால் அந்த பிள்ளைகள், நண்பர்கள், நண்பிகள், அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழலில் இருந்து புதிய புதிய பாட்டாக பாடிட்டு படிக்கும். இந்த பிள்ளையும் என்ன செய்யும்? குயிக்காக மனசில் பதியும் பிள்ளைகளுக்கு. அதை கேட்டுட்டு பாடமாக்கிட்டு வீட்டில் படிக்கும். நானும் சொல்லி கொடுக்க இல்லை, நானும் எப்பவுமே குர்ஆனோட இருக்கிறாள், வாப்பாவும் அப்படி. இந்த பிள்ளைக்கு எப்படி இந்த பாட்டெல்லாம் தெரியும்? அந்த பிள்ளைகள் பழகிற விதம் அப்படி. அவங்களுக்கு தெரியாது இந்த பாட்டில் என்ன ஆபாசமான கருத்து இருக்குது, எதுவுமே அது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் தானே, அவங்க பாட்டாக படிப்பாங்க. அப்போ எனவே வாழுகின்ற சூழல் முக்கியம். நீங்கள் பிள்ளைகள் இன்றைய சூழலில் எவ்வளவுதான் கல்வி நம்ம அனுப்புனாலும் வீட்டில் சரியான தர்பியா இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற கல்வி கூட பல விஷயங்களை அனுமதிக்குது. நாத்திகத்தை அனுமதிக்கும். அது ஏதோ நிர்பந்தத்தின் அடிப்படையில் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. நாத்திகத்தை அங்கீகரிக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ எனவே நாம் சரியாக இருக்கணும். ஏன்னா இந்த கல்வி இருக்குதானே, அதை எப்பொழுதுமே பக்குவப்படுத்தி கொண்டு இல்லை என்றால் இந்த கல்ப் என்ன செய்யும்? எங்களை நிஃபாக், அவசரமாக கொண்டு போய் சேர்த்துரும் நயவஞ்சகத்தனத்துக்கு. அது எங்களுக்கு தெரியாது, எப்படி அது ஊடுருவி எங்களிடத்தில் வேலை செய்யும்னு தெரியாது. உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து சொல்லப்பட்ட ஒரு சஹாபி தான் ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு. ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு நாள் நாஃபக ஹந்தலான்னு ஓடி வாரார். நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். பாதையில் வார நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீங்கள் நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார் சொல்கிறீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு நடந்துருச்சு? அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட சபையில் இருக்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும்பொழுது சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி பேசுகிற நேரம் எங்களுக்கு ஈமான் நல்லா ஈமான் கூடுது. வெளியே வீட்டுக்கு வந்தால் எல்லாம் குறைஞ்சி போயிடுது.
அப்போ அங்கே ஒரு நிலை, இங்கே ஒரு நிலை. அப்போ அது உள்ளத்தில் ரெண்டு நிலை. அதாவது மார்க்க விஷயங்களை கேட்கும்போது மார்க்கத்தோட பயானோட இருக்கும் பொழுது ஈமான் கூடுற மாதிரி இருக்குது. வெளியே வந்துட்டால் இப்போ நண்பர்கள் நண்பிகள் அப்படி தானே. இப்போ உங்களோட பழகிறவங்களில் எல்லாருமே நல்ல ஈமானோடு இருக்க மாட்டாங்க, அப்படி தானே. இப்போ நீங்கள் இவங்களோட சேரும் பொழுது பழகும் பொழுது இவங்களோட வீட்டுக்கு போனால் ஈமான் கூடுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு வீட்டுக்கு போனால் போக வேண்டிய நிர்பந்தம், என்னோட சேர்ந்து படிச்சுட்டா 10 வருஷமாக போக வேண்டிய நிர்பந்தம். ஆனால் போனால் பிள்ளைகள் கேட்காத வார்த்தைகள் கேட்கும், பார்க்காத காட்சிகளை பார்க்கும், அரைகுறை ட்ரெஸ்ஸை பார்க்கும், எல்லாமே இருக்கும். அப்போ என்ன செய்யும் பிள்ளைகள்? இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அப்போ அங்கே ஈமான் குறையிற மாதிரி இருக்கும், இங்கே ஈமான் கூடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல மாறி மாறி வருது. இப்போ ஹந்தல் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சபையில் இருந்தால் அப்படி ஈமான் கூடுது, வீட்டுக்கு வந்தால் ஈமான் குறையிற மாதிரி இருக்குதே. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கும் இதே மாதிரி தான் இருக்குது, வாங்க நம்ம போய் கேட்போம் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு கேட்குற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் எப்பயுமே ஒரே நிலையில் இருக்க மாட்டான், ஒரே நிலையில் இருக்க மாட்டான். ஒரு நேரத்தில் ஈமான் குறையும், ஒரு நேரத்தில் ஈமான் கூடும், இப்படி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்ய வேண்டிய, உடம்புக்கு செய்ய வேண்டிய, ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கும். விளங்குத சவுண்டு உங்களுக்கு கஷ்டமாகி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஹை, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னடா நீங்கள் எப்பயுமே ஈமான் கூடுற நிலையில் இருந்தால், எப்பயுமே ஈமான் கூடுற நிலையில் இருந்தால், லசாஃபஹத்குமுல் மலாயிகா ஃபி துருக், லசாஃபஹத்குமுல் மலாயிகா ஃபி துருக், மலக்குமார்கள் நீங்கள் ரோட்டில் போனால் உங்களோட கைகுலுக்க முசாவா செய்ய வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஈமானில் கூடிடுவீங்க நீங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எனவே நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய ஹக் இருக்குது. அதனால் ஈமான் குறையுது கூடுது என்பதை வச்சு ஷைத்தான் என்ன செய்வான்டா, நம்ம எங்கே போனாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளோட ஈமான் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், அல்லது ஈமான் கூடுது, இப்போ என்ன இடத்துல நிஃபாக் இருக்குதுன்னு சொல்லி இந்த மனசில் ஒரு வகையான தாழ்வு சிக்கலை போட்டுருவான். போட்டு தொழுகையிலேருந்து உங்களை தூரமாக்கிடுவான், இபாத்துலேயும் தூரமாக்கிடுவான். இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்றால், ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மனிதன் அல்ல. ஆனால் அவங்க யோசித்தது அவங்களோட ஈமான், அவங்க எப்படிப்பட்ட, இது பிழை இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஈமான் கூடுதுண்டா அந்த ஈமான் கூடுற சபையில் தான் இருக்கணும். ஈமான் குறையுதுண்டா ஈமான் குறையிற சபையில் இருக்கிற பொழுது ஈமான் கூடுறதுக்கான வழியை நம்ம என்ன செய்யணும், உண்டு பண்ணி கொள்ளணும். இப்போ நாங்கள் ஈமான் குறையுதுன்னு எங்களுக்கு தெரியுது, மனசு சொல்லுது, ஆனால் நாங்கள் இன்னும் அதே இடத்துல இருந்தோம்டா ஈமான் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்றால், இப்படி ஒரு நிலை வந்த பொழுது அந்த உணர்ற பக்குவம் இருக்குதானே, நம்மளோட ஈமான் குறையிற மாதிரி இருக்குது, நம்மளோட ஈமான் குறையிற மாதிரி இருக்கிற அந்த உணர்ற பக்குவம் தான் ஈமானிய நிலை. நான் இப்போ என் ஈமான் வர வர நான் முன்னால் இருந்ததை விட இப்போ என்கிட்ட கொஞ்சம் பக்குவம் குறையுது, இபாதத்தில் ஆசை குறையுது, நீங்கள் அந்த உணர்றீங்க தானே. அந்த உணர்வது என்பது ஈமானிய நிலை. அதுக்கு பிறகு அந்த உணர்ந்து விட்டால், இப்போ என்ன, பக்குவம் இல்லாத இதயத்தில் நல்லதை உணர்றதுக்கான சக்தியே இருக்காது. அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு இப்படி சொல்கிறது அவங்களோட ஈமான்ட நிலையை காட்டுது. இப்போ அந்த மனிதர் இப்படி முனாஃபிக்னு தன்னை சொன்ன மனிதர் திருமணம் முடித்து சில காலங்களுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாதுக்காக அழைக்கின்ற பொழுது அவங்க போகிறாங்க, வஃபாத் ஆகிறாங்க, குளிப்பு கடமையானையில் வஃபாத் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஷஹீதுகளை குளிப்பாட்டுற இல்லை, அவரோட ஜனாசாவை தண்ணி சொட்டு சொட்டாக இருக்கிற நேரம் ரசூலா கேட்டாங்க, இப்படி தண்ணி வடிகிற மாதிரி இருக்குது என்னென்னு மனைவிட்ட கேட்டால், இவர் குளிப்பு கடமையானையில் போனார், ஆனால் ஷஹீதுகளை குளிப்பாட்டுற இல்லை, ஆனால் இவர் குளிப்பு கடமையானையில் இருக்கிறார், மலக்குமாரால் குளிப்பாட்ட போகிறார். அதனால் அவருக்கு சிறப்பு பேர் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். அப்போ ஒரு மனிதனை மலக்குமார்கள் குளிப்பாட்டுன்னு சொன்னால் எந்தளவு அந்தஸ்துக்குரிய மனிதர், அது அல்லாஹ்வோட பாதையில் மரணிக்கிற அவர் எந்த பெரிய அந்தஸ்தில் உள்ள மனிதர். அவருடைய ஆரம்ப நிலை, அவரை தன்னை பற்றி உணர்கிற நேரங்களில் எப்படி உணர்ந்தார், நான் முனாஃபிக் ஆகிட்டேனோ. இப்போ நம்மளை ஷைத்தான் எப்படி காட்டுவான்டா, நம்மளை பெரிய இபாதத்தாளி மாதிரி காட்டுவான். நம்ம செய்கிறது சின்ன சின்ன இபாதத்துகள் தான். நம்ம எப்படி திருப்தி அடைவோம்னு சொன்னால், இது நஃப்ஸில் ஏற்படுற ஒரு வகையான ஒரு நோய் தான், குரூர் அல் உஜுப், தன்னை பற்றி போதும் தற்பெருமை உண்டு. அதே மாதிரி தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சி கொள்வது, யார்ட்டையும் சொல்லாட்டி தனது மனசில் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் என்றால், இப்போ நம்ம எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தீனுடைய விஷயத்தில் உங்களுக்கு மேலே உள்ளவங்கள பாருங்கள், துனியாட விஷயத்தில் உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள். நம்ம தீனுடைய விஷயத்தில் கீழே உள்ள ஆளை பார்க்குறது, துனியாட விஷயத்தில் மேலே உள்ள ஆளை பார்க்குறது. அப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கள் தொழுகிற இல்லை, இபாதத் செய்கிற இல்லைண்டா, நம்ம மனசு ஷைத்தான் கொண்டு எப்படி போடுவானுண்டா, நம்ம 5 நேரம் கரெக்டாக தொழுகிறோம், நம்ம எவ்வளோ பெரிய இபாதத்தாளி, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி ஒரு
தாழ்வான எண்ணத்தோடு நம்மளை பெரிய ஆளாக நினச்சே நம்மளோட இபாதத்தை அப்படி அழிச்சிருவோம். ஏன்னா பெருமை வந்துருச்சு. அதே மாதிரி இபாதத்தில் நான் நிறைவு காண்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கடுக்க தொழுதாங்க. அப்போ ஆயிஷா நாயகி கேட்டாங்க தானே, கஃபர் அல்லாஹு லக மா தகத்தம் மின் ஸம்பிக வ மா தஅஹர், அல்லாஹ்வோட முன்பாவத்தை மன்னிச்சிட்டான் பின்பாவத்தை மன்னிச்சிட்டான், அப்போ இருந்தும் நீங்கள் இபாதத் செய்கிறீங்களே யா ரசூலல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இபாதத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்களா, நான் இவ்வளோ இபாதத் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொர்க்கத்துக்காக அப்படி அவங்க சொல்ல இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் என்ன, குறைஞ்சபட்சம் நான் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய இபாதத்துக்களால் இப்போ யாராவது நீங்கள் மனசை தொட்டு மனசாட்சி தொட்டு நீங்கள் யாராவது உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், நாங்கள் தொழுகையால் உண்மையிலேயே சஹாபாக்கள் செஞ்ச அமலை போல் நாங்களும் அல்லாஹ்ட்ட கொடுத்து சொர்க்கத்தை வாங்கலாம், அப்படி யாராவது சொல்லலுமா? இப்போ நீங்கள் தொழுது இன்றைக்கு லொஹர் தொழுதிப்பீங்க தானே, அசர் தொழுதிப்பீங்க தானே, இந்த தொழுகையை கொடுத்து யா அல்லாஹ் இந்த 4 ரக்காத்துலேயும் உன்னை பற்றி தான் சிந்திச்சேன், வேறு எங்கேயுமே சிந்தனை போகலை யா அல்லாஹ், கல்பை அப்படியே ஒரு முகத்தோடு வச்சுருந்தேன் யா அல்லான்னு சொல்லி போட்டு இன்றைக்கு சுபுகையும் தொஹரையும் அசரையும் மட்டும் கணக்கு பண்ணி பார்த்து இதில் எல்லாம் கொடுத்து போட்டு யா அல்லாஹ் இந்த தொழுகையை வச்சுட்டு நீ எனக்கு சொர்க்கத்தான்னு கேட்க முடியுமா? முடியாது. அப்போ எங்களோட தொழுகையில் பலவீனம், இபாதத்தில் பலவீனம் குறை இருக்குது. ஆனால் அதை சரி செய்யணும். ஆனால் இந்த இபாதத்துக்கள் எல்லாம் ஒரு காலம் சொர்க்கத்தை பெற்று தராது. இபாதத் செய்கிறது என்னத்துக்கு? வணங்குறது என்னத்துக்கு? எதுக்கு வணங்குறோம்? எதுக்கு இபாதத் செய்கிறோம்? என்ன கிடைக்கணும்? சொர்க்கமா? சொர்க்கம் நமக்கு இலக்கு கிடையாது. சொர்க்கத்தை நம்மளால் வாங்கலை. நம்ம ஒரு 30 ரூபாய் கொடுத்து போட்டு எனக்கு இந்த இது ஆட்டோ வாங்கலுமா, காரை வாங்கலுமா, 30 ரூபா 40 ரூபாய் கொடுத்துட்டு, ஏன் இப்படி உதாரணம் சொல்லண்டா, 40 ரூபாய் கொடுத்து ஒரு டொஃபி பிஸ்கட் வாங்குறதுக்கு இப்போ கஷ்டம். அது மாதிரி நாங்கள் கொடுத்து போட்டு வசாரியோ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சுவர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வசாரியு இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வோட மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வ ஜன்னத்தின் சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கடா என்ன அர்த்தம்? விரைந்து செல்லுங்கள் என்றால் சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வதுக்காக அல்ல, சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வதுக்கு முன்னால் இருக்குது என்ன? அல்லாஹ்வோட பொருத்தம், அல்லாஹ்வோட மக்ஃபிரா, அல்லாஹ்வோட மன்னிப்பு இல்லைண்டா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வோட ரஹ்மத் இல்லைண்டா சொர்க்கம் கிடைக்காது. இந்த திஹாரில் ஒரு பேச்சஸ் அல்லது 5 பேச்சஸ் காணி எடுக்கிறேன்னா எவ்வளோ வேணும்? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வேணும். அப்போ இதுக்கு திஹாரில் ஒரு 5 பேச்சஸ் 10 பேச்சஸ் காணி எடுக்கிறதுக்கே கோடிக்கணக்கில் நம்ம சேர்க்குறோம். ஆனால் இந்த வானபூமியில் பருமனை ஒத்த சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு தொழுகையில் சுஜூதில் யாரை பற்றி எதையை பற்றி யோசிச்சிருந்து போட்டு, ருக்குவில் எதை பற்றி ருக்கும் சரியில்லை சுஜூதும் சரியில்லை, ஓதல் 30 வருஷமாக ஓதுறோம் அர் ரஹ்மான் ரஹீமுக்கு தஃப்சீர் தெரியாது, மாலிகி யௌமித்தீனுக்கு தஃப்சீர் தெரியாது, திருப்பி குல்லாத் ரபில் ஃபலக் குல்லாத் ரபின் நாஸ்லே நம்மளோட தொழுகையெல்லாம் கழியுதுண்டா, அப்போ எப்படி நம்ம இதை கொடுத்துட்டு சொர்க்கத்தை வாங்குறது? இதெல்லாம் எதுக்கு? யா அல்லாஹ் என்ற பலவீனத்தோடு நான் உன்னை வணங்குறேன் யா அல்லாஹ், இந்த பலவீனத்தோடு வணங்குன அந்த பக்குவமான இதயத்தோடு உன்னை வணங்குறேனே, அதனால் என்னை மன்னித்து என் மீது அன்பு கொண்டு உன்னுடைய பொருத்தத்தை தந்துவிடு யா அல்லாஹ், அந்த பொருத்தம்தான் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அமல்களால் சொர்க்கம் அடைய முடியாது. அமல்கள் எதுக்கு? அல்லாஹ்வோட அன்பை பெறதுக்கு. அல்லாஹ்வோட அன்பு தான் சொர்க்கத்தை தரும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர், சுமையா ரதியல்லாஹு அன்ஹும், இவங்க எல்லாம் எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க. நாங்கள் இன்றைக்கு லேசாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அல்லது குர்ஆன் ஓதுறதுக்கு குர்ஆனை கையில் எடுத்து எத்தனை வருஷங்கள். சிலர் இல்லை மாஷா அல்லாஹ், சிலர் நோன்புக்கு எடுத்திருப்பாங்க, சிலர் 5 நாளைக்கு ஒருக்கா. இன்றைக்கு அப்படி அந்த சூழல் அப்படி மாறி, குர்ஆனை ஓதுறதுக்கு நேரம் இல்லை, இபாதத் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, திக்ர் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, காலை மாலை துஆக்கு நேரம் இல்லை. ஏன் இந்த உள்ளம் எதில் பிஸி ஆகுது? ஹாலிக்க விட்டுட்டு மஹ்லூக்கோட விஷயத்தில் பிஸி ஆகி கொண்டு இருக்கிறது பக்குவப்படாத நிலை. ஹாலிக்கின் அல்லாஹ்வோட விஷயத்தில் பிஸி ஆகணும். எனக்கு குர்ஆனை படிக்கிறதுல தான் நிம்மதி, ஹதீஸை படிக்கிறது தான் நிம்மதி. அப்போ எனவே இந்த பக்குவமான இதயம் என்பது தான் நாம் பெற வேண்டிய அடிப்படை. அதுக்கு தான் ஈமானிய அறிவு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்ம வயுஅல்லிமுகும் மா லம் தகூனூ தஅலமூன். ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புனதை பற்றி சொல்லும் பொழுது, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, உங்களுக்கு எங்களோட வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள். திலாவத், நிறைய குர்ஆன் வாசிக்கிறது. நிறைய பேர் குர்ஆனை வாசிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன், இது வாசிக்கிறது. குர்ஆன் ஓதணும்.
இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். திலாவா. இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் யார்? அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும். இதயம் நடுங்கணும். அதான் அந்த இதயம் செயல்படுது, பக்குவப்படுது. குர்ஆனை ஓதுறதுல, அல்லாஹ் பற்றி பேசுறதுல, அல்லாஹ்வை கேட்கறதுல, அல்லாஹ் என்று சொன்னாலே வஜிலத் குலூபுஹும், கம்பீரம், கண்ணியம், மகத்துவம். நமக்கு உள்ளத்தில் அல்லாஹ் என்ற அந்த பெயரை அல்லாஹ் நாவால சொல்றதுக்கு பாக்கியம் தந்திருக்கிறானே. அல்லாஹ் என்று சொல்றதுக்கு நாவை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு அல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்றதுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்க இல்லையே. புரியுதா உங்களுக்கு? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையினுடைய சகோதரர் ரசூல்லாவை தலையை தடாவி தடாவி வளர்த்தாரு அபூ தாலிப். அல்லாஹ் இஸ்லாத்தில் பாக்கியத்தை கொடுத்தான, லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்க இல்லை, அவர் சொல்ல இல்லை. ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை அல்லாஹ் கொடுத்தானா? இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி எவ்வளோ பெரிய நபி, கொடுத்தானா? இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கொடுத்தானா? இல்லை. அப்போ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை தந்திருக்கிறான்டா. அல்லாண்டு வாயால் சொல்கிறதுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்ததுக்கே நாங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை நெத்திய சஜிதாவில் வச்சுக்கிட்டே மௌத்தா போனாலும் ஈடாகாது. விளங்குதா? அல்லாஹ் சொல்ல, இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய இதயங்கள் நடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, அவருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால். ஓதணும். குர்ஆன் வாசிக்கிறது அல்ல. இன்றைக்கு அப்படியே பழகிருச்சு, ஓதி, அதாவது வாசிச்சு. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, குர்ஆன் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் கூடும். அது குர்ஆனுக்குள்ள ஒரு சக்தி. இப்போ உங்களுக்கு அது கருத்து விளங்கி படிக்கணும், தஃசீரை படிக்கணும், அது இருக்குது. அது அடுத்த கட்டம். ரெண்டாவது, ஃபெஸ்ட்டுக்கு முதலாவது எங்களுக்கு கருத்து விளங்காட்டியும் அதில் ஒரு ஈமான் கூடுகின்ற ஒரு நிலை இருக்குதா இல்லையா? அப்படி அல்லாஹ் வச்சிருக்கணும். அதுக்கென்று ஒரு அது அற்புதம். அது அவர்கள் அல்லாஹ்வை தவக்குல் வைப்பார்கள். அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் பற்றி அதிகமாக பேசுறதுனால தான் உள்ளம் என்ன செய்யுது? பக்குவப்படுது. உள்ளம் பக்குவப்படுது. அல்லாஹ் பற்றி அதிகமாக பேசணும், அந்த ஈமானி அறிவு எடுத்துக்கொள்ளணும். அப்போ அல்லாஹ் ரசூல்மார்கள் அனுப்புனது எதுக்கு? எத்லு அலைக்கும் கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் எத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும். உங்களை எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, உங்களுக்கு எங்களோட வசனங்களை ஓதி காண்பிப்பார் அந்த ரசூல். வயுஸக்கீக்கும், உங்களை பக்குவப்படுத்துவார். அதுக்கு பிறகு வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாததை கற்றுக் கொடுப்பார். அப்போ கற்றுக் கொடுப்பார், தஸ்கியா செய்வார். ஈமானி அறிவை கற்றுக் கொடுப்பார், உள்ளத்தை பக்குவப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? முதலாவது உள்ளம் பக்குவப்படணும். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும். தஸ்கியாண்டா என்ன? உள்ளத்தை பக்குவப்படுத்துறது. தஸ்கியா, மன் ஜக்காஹா, தஸ்கியா சொல்லுவாங்களே, தர்பியான்னு சொல்லுவாங்க. அப்போ வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன். நீங்கள் ஃபذ்குரூனி அذ்குருக்கும், என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ கல்பில் ஈமானி அறிவு வந்தால், அல்லாஹ் பற்றியில் அறிவு வந்தால், அல்லாஹ் பற்றி சிந்திக்கிற நிலை வந்தால் உள்ளம் பக்குவப்படும். உள்ளம் பக்குவப்பட்டால் அல்லாஹ்ட திக்ரோட வாழும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல அடுத்த வசனத்தில், ஃபதுகுரூனி, என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். அதுக்குருக்கும் வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்க, வலா தக்ஃபுரூன். வாழ்க்கையில் ஈமானி அறிவு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டால், அல்லாஹ் பற்றி படித்து அல்லாஹ்ட கலாமை விளங்கினால் உள்ளம் பக்குவப்படும். உள்ளம் பக்குவப்பட்டால் உங்களோட கல்பு ஷாக்கிராகும், உங்களோட லிசான் தாக்கிராகும். நீங்கள் மறுமைக்கு உதவி செய்கிற மனைவியாக மாறுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்றை சேர்த்து சொன்னாங்க. உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கிற சொத்துக்களில் சேமிக்க வேண்டிய சொத்து மூன்றே தான். அது எங்கேருந்து வரும் தெரியுமா? ஈமானி அறிவும் பக்குவமான உள்ளமும் இருந்து வாழுகின்ற இதேத்தான் வரும். அல்லாஹ் அதை சொல்றான், ஃபதுகுரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் நன்றி செலுத்துங்க, நிராகரிச்சிடாதீங்க. நன்றி செலுத்த செலுத்த ஈமான் கூடும், உங்களோட அமல்கள் கூடும்.
وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்திடுவேன். நீங்கள் அல்லாஹ் பற்றி படிக்கிறத நீங்கள் கூட்ட கூட்ட அல்லாஹ் இன்னும் அறிவை தருவான். நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க அல்லாஹ் இன்னும் பொறுமையை ஏற்படுத்துவான். நன்றி செலுத்த செலுத்த இன்னும் நன்றி உணர்வு அதிகப்படுத்துவான். இப்படி உள்ளம் என்ன செய்யும் என்றால் இயங்க ஆரம்பிக்கும், வாழ்வு கிடைக்கும். அப்போ அது திக்ரோடு இருக்கும். திக்ர் நாவை அசைக்கிறது அல்ல. திக்ர் என்பது நாவினுடைய அசைவல்ல, அது உள்ளத்தினுடைய அதிர்வு. உள்ளம் வேலை செய்யணும். அல்லதீன ஆமனூ وَتَطْمَئِنُّ قُلُوبُهُمْ بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطْمَئِنُّ الْقُلُوبُ. ஓரத்தில் வைத்து ஒரு வீட்டில் அமைதியாக உட்காந்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்கிறது அல்ல திக்ர். வாழ்க்கை மாறணும், திக்ரா மாறணும். திக்ரில் மிகப்பெரிய திக்ர் என்ன தெரியுமா? திக்ரில் மிகப்பெரிய திக்ர் இப்போ உதாரணமாக வார்த்தைகள் இருக்குது. கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தான் அலிஸ்தான் தகீலத்தான் ஃபில் மீசான் சுபஹானல்லாஹ் வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அதீம். புகாரியினுடைய கடைசி ஹதீஸ். 2 வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நாவுக்கு லேசானது, மீசானை பாரமாக்கக்கூடியது. என்ன 2 வார்த்தை? சுபஹானல்லாஹ் வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அதீம். சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்தி. சொல்லுங்க பாப்போம். சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்தி. இன்னொரு வார்த்தையில் சுபஹானல்லாஹ் வபிஹம்தி. غُرِسَتْ لَهُ نَخْلَةٌ فِي الْجَنَّةِ وفي رواية غُرِسَتْ لَهُ شَجَرَةٌ فِي الْجَنَّةِ. இப்போ நீங்கள் சொன்னீங்க சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்தி, சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். அந்த வார்த்தை சொன்னால் அஹபுல் கலாம் இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையில் 4. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை. இப்படி நிறைய திக்ர்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி திக்ரில் மிகப்பெரிய திக்ர் என்னென்றால் எல்லா பாவங்கள் செய்வதற்கான எல்லா வாசல்களும் திறந்து நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க. பாவம் செய்வதற்கு யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. எல்லா பாவத்தினுடைய வாசல்களும் திறந்து இருக்கிற நிலையில் அல்லாஹ் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் வந்து பாவத்தில் இருந்து விடுபடுகின்ற அந்த இதயத்தில் ஏற்படுற சிந்தனை தான் மிகப்பெரிய திக்ர். அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், அதனால பாவத்தை விடுறேன். ஒரு மனிதன் தனிமையில் அல்ல ஒரு மனிதன் பாவம் செய்கிற சூழலில் இருந்து அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சி அல்லாஹுவை சிந்தித்து அல்லாஹ்வோட நினைப்பு வந்து என்ற ரப்பு என்ன பார்த்தா என்ன நினைப்பான் என்று பாவத்தை விடுகிறானே, திக்ரில் பெரிய திக்ர் அதுதான். இன்றைக்கி அதுதான் கஷ்டம். லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். பாட்டையும் கேட்டுக்குவார், படத்தையும் பார்த்துக்குவார், பிள்ளைங்க ஏசுவார், எல்லாம் செஞ்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதல்ல. அப்போ அதனால தான் இந்த ஈமானி அறிவு என்பது ரசூல்மார்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஈமானி அறிவை கொடுத்தனுடைய இலக்கு என்ன? பக்குவமான உள்ளத்தை பெறுது. பக்குவமான உள்ளத்தை பெற்றால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். மௌத்து வரை அப்படி தான் போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقون في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை சேமித்து வச்சு அதுக்கு ஜகாத் கொடுக்காம தங்கம் வெள்ளியை சேமித்து வச்சு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னா அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அதாவது நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு சொல்லுங்க, அவங்கள பயங்காட்டுங்க அல்லது அச்சுறுத்தல் செய்யுங்க. பபஷிரும்டா அது எதிர்மறையாக சொல்லப்படுது. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கின உடனே ஜகாத் கொடுக்காம தங்கம் வெள்ளினா என்ன? ரசூலோட காலத்தில் என்ன காசு பணத்துக்கு பதிலாக தங்கம் வெள்ளி தான் ஜகாத் கொடுத்தாங்க. அப்போ யாரெல்லாம் அப்படி ஜகாத் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொண்டு நீங்கள் நோவினை தரக்கூடிய வேதனை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்ல அயல்மான என்ன தகுது அப்படின்னா நாங்கள் எதைத்தான் சேர்த்து வைக்கிறது? தங்கத்தை சேர்த்தா பிரச்சனை, காசை சேர்த்தா பிரச்சனை, பணத்தை சேர்த்தா பிரச்சனை, எதைத்தான் நாங்கள் சேர்த்து வைக்கிறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லியத்தஹித் அஹதுக்கும் கல்பன் ஷாக்கிரா வலிசானன் ذاكرا وزوجة مؤمنة تعين أحدكم على أمر الآخرة وزوجة مؤمنة تعين أحدكم على أمر الآخرة. 3 விஷயத்தை சேர்க்க சொன்னாங்க. உலகத்தில் நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் இந்த 3 விஷயத்தை சேர்த்துங்க. ஒன்று என்ன? கல்புன் ஷாக்கிர், நன்றி செலுத்தக்கூடிய இதயம். 2வது வலிசானன் ذاكرا, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி துதிக்கக்கூடிய நாவு. 3வது ஜௌஜத முஃமினா, மோமினான மனைவி. துஈனு அஹதக்கும் அலா அம்ரில் ஆஹிரா, மறுமையினுடைய விவகாரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி. உலகத்தின் விஷயத்தில் அல்ல. உலகத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் இபாதத்துடைய விஷயத்தில் மறுமையினுடைய விஷயத்தில் உதவி செய்கிற ஆண்களும் தான் பெண்களும் தான். அது பாக்கியம். இது ஆண்களுக்கு சொல்லப்பட்டால் பெண்கள், பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஆண்கள். மறுமையினுடைய விவகாரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு கணவன்.
அப்படி கிடைச்சா அந்த 3 தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஒன்று கல்பு ஷாக்கிர். அப்போ நன்றி உள்ள உள்ளம் எப்போ வரும்ண்டா அந்த உள்ளம் பக்குவப்படணும். இப்போ அல்லாவை பற்றி அல்லாஹ் தந்த 1000 அருள்கள் எங்களுக்கு அருளாக தெரியாது. இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருள் நமக்கு பெருசாக தெரியும். அப்போ நமக்கு அல்லாஹ் தந்த 1000 அருளை மறந்து போட்டு நம்மளை ஈர்த்த நமக்கு பிடிச்ச ஒன்று அவர்கிட்ட இருக்கிறதுனால அதை பார்த்து நொந்துக்கிட்டு இருப்போம். அடையா நீ எனக்கு இல்லையே எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு. காசு பணம் இல்லைன்றாலும் நிம்மதியான உள்ளத்தை தந்து அல்லாஹ் எத்தனையோ நாள் நிம்மதியாக உறங்க வச்சிருக்கிறான். சிலர் காசை வச்சுக்கொண்டு பணத்தை வச்சுக்கொண்டு தூக்கத்துக்கு மாத்திரை குடித்தும் தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி மீட்டெடுக்கிறது? முடியாது. அப்போ எனவே மிகப்பெரிய ஆரோக்கியம் கிடைச்சிருக்குதா, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் அழகான கண்ணை தந்திருக்கிறான், வாயை தந்திருக்கிறான், மனைவி மக்களை பிள்ளைகளை குடும்பத்தை இதெல்லாமே காசு கொடுத்து வாங்க இயலாது, அல்லாஹ் தாரது. அப்போ வெளியால் அல்லாஹ் கொடுக்குற சில எங்களுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு நாங்கள் அப்படி அல்லாஹ்வை குறைகான்ற இதயம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எல்லா நிலையிலும் நன்றி செலுத்துறது. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னா ஒரு அருளை கொடுப்பான், நியாமத்தை கொடுப்பான், அவன் அதுக்கு நன்றி செலுத்துவான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் நன்றி செலுத்தின அதிகப்படுத்தி கொடுப்பான் தானே, அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான் தானே. அப்போ அல்லாஹ் இன்னொரு அருளை கொடுப்பான், அவன் அல்ஹம்துலில்லாஹ்ங்குவான். அல்லாஹ் இன்னொரு அருளை கொடுப்பான், அவர் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்துவான். அடியா நன்றி செலுத்துவதை விடவும் மாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடவும் மாட்டான். நீங்கள் நன்றி செலுத்த அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். அப்போ எப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தந்த அருள்களை குறையா பார்க்க நினைக்கிறோமோ அப்போ அருள்கள் குறைஞ்சு கொண்டு தான் போகும். அல்லாஹ் எல்லா நிலைகளும் அல்லாஹ் மீது திருப்தி கொள்கிற ஒரு நிலை தான் அந்த பக்குவமான இதயத்திலேருந்து வரணும். அது நன்றி செலுத்த எதற்காக நாம் வாழ்கிறோம்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த. ரசூலா என்ன சொன்னாங்க? அஃபலாக்கூன் அபுதன் ஷக்கூரா. அப்போ ஈமானி அறிவு எதை தரணும் என்றால் பக்குவமான உள்ள தரணும். பக்குவமான உள்ளத்திலேருந்து எது வெளியாகணும் என்றால் நன்றி உணர்வு, அல்லாஹ் புகழக்கூடிய நாவு, நன்றி உணர்வு. நல்ல ஒரு மனைவியை நல்ல ஒரு கணவனை பெற்றிருந்தால் அவர்களை மறுமைக்கு பயன்படுத்துகிற உலகத்தில். அதனால தான் இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது முக்தசர் மின்ஹாஜுல் காசிதின் நூலில் இப்னு குதாமா சொல்கிறாங்க, அதாவது சஹாபாக்கள் முன்னைய சலபுஸ் சாலிகளுடைய மனைமார்கள் கணவன்மார் வேலைக்கு தொழிலுக்கு போகிற நேரம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் தொழிலுக்கு போகிறது சரி, நீங்கள் ஹராமான சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, ஹராமான சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் பசியை பொறுத்து கொள்வோம், நரக நெருப்பை பொறுத்து கொள்ள மாட்டோம். நாங்கள் என்ன ஹராமோ ஹலாலோ வீட்டுக்கு காசு வரணும் இல்லை. மாஷா அல்லாஹ் நல்ல பெண்கள் பக்குவமான பெண்கள் இருக்கிறாங்க. பொதுவாக இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. என்ன கணவன் எப்படியோ கஷ்டப்படணும், என்ன சூது வட்டி எதை பற்றி மனைவி கேட்குறதும் இல்லை, அந்த அளவுக்கு பேசிக்கொள்கிற அந்த இடமும் கணவன் கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஒரு நிலை வரணும். எல்லாம் வாழ்க்கை முழுக்க நன்றி உணர்வோடு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு பக்குவ நிலை. கடைசியாக ஒரு செய்தி, இந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு நிலை தான் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். அபு தஹ்தா ரதியான கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபு தல்ஹா இல்லை, அபு தல்ஹா ரதியான யார்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன வசனம் இறங்குற பொழுது அவங்களோட தோட்டத்தை கொடுத்தாங்க, பைருஹான தோட்டம். அதாவது தோட்டமாக தான் கொடுத்தாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். இப்போ அந்த தோட்டம் எங்கே இருக்குது? மதீனா பள்ளிக்குள்ளே வந்துருச்சு. மதீனாவில் தான். அதாவது அவங்க கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டமாக கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்க்கு. இந்த வசனம் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், உங்களுக்கு பிடிச்சதுலேருந்து நீங்கள் செலவழிங்கண்டு, பிடிச்சதுலேருந்து செலவழிக்காத வரை நீங்கள் அல்லாட நன்மையை சொர்க்கத்தை பெற முடியாதுன்னு. உடனே அவருக்கு விருப்பமானது, பொருளாதாரத்தில் விருப்பமானது பைருஹான தோட்டம், அதை கொடுத்துட்டார். பைருஹான தோட்டத்தை கொடுத்துட்டாரு. அவருக்கு விருப்பமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி குடிக்கிறதாக இருந்தால், மதுரமான தண்ணீர் அருந்துறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறது எங்கே? முஸ்லீமில் அது சஹீஹ் முஸ்லீமில் பைருஹான தோட்டத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல இருக்கிற தோட்டத்தை கொடுத்துட்டார். அவர் கொடுக்கும்போது தோட்டமாக தான் கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செஞ்சு இப்போ அந்த மஸ்ஜிது நபவியுடைய அந்த எல்லைக்குள்ளே மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டு அந்த தோட்டம் அவர் கொடுக்கும்போது அபூ தல்ஹா கொடுத்துட்டு போகிற நேரம் சாதாரண ஒரு தோட்டம் 4 பேருக்கு பழத்துக்கு உதவி செய்யும், பசியை தீர்க்கும்னு கொடுத்துட்டு போனார். இன்றைக்கு நம்ம இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் கபருக்குள்ளே யாரெல்லாம் கியாமத்து நாள் வரை மஸ்ஜிது நபவியில் தொழுவாங்களோ அவரோட நன்மைகள் எல்லாம் அவருக்கு போயிட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய அந்த நன்றி உணர்வோடு உள்ள அந்த உள்ளம் பாருங்கள். இவர் அபூ தல்ஹா அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள் எப்படிப்பட்ட சஹாபினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, ஒரு மனிதருக்கு சொந்தமான மரம், அது எந்த வீட்டை நோக்கி இருக்குது. நான் என்ன சுவரை மதில கட்டுறதாக இருந்தால் அந்த மரம் தேவைப்படுது, அதை வாங்கித்தாங்கன்னு சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் இதை கொடுங்க,
நான் சொர்க்கத்தில் ஒரு மரம் உங்களுக்கு எடுத்து தாரேன். அப்போ அந்த மனிதர் வந்து முனாஃபிக். ரசூல்லா சஹாபாக்களோடு இருந்தவர், ரசூல்லாவோட பேச்சு அவர் கேட்காட்டி அவர் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பில்லை. ஹதீஸ் துறை அறிஞர்கள் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க, முனாஃபிக் என்று. அவர் சொன்னார் எனக்கு முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். ரசூல்லா சொல்லி உடனே மறுக்கிறாரு. இந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கினா சஹாபாக்கள் உயிரே கொடுப்பாங்க, இவர் இந்த ஒரு மரத்தை கொடுக்கலான்ட்டார். இதை கேள்விப்பட்டவனே அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இதை வாங்கி கொடுக்குறேன், எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா? எப்படி அந்த உணர்வை பாருங்கள். நான் இந்த மரத்தை வாங்கி அவருக்கு கொடுக்குறேன், அந்த சஹாபிக்கு, அவர் வீடு கட்டட்டும், நான் வாங்கி கொடுக்குறேன் என்ற பொருளாதாரத்தால், எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா? அப்புறம் ரசூலா சொன்னாங்க கிடைக்கும் என்று. ஓடி போனார். அந்த மனிதர்கிட்ட சொன்னார், நீங்கள் அந்த மரத்தை தாங்க, நான் இன்னொரு மரம் உங்களுக்கு தாரேன், வேற ஒரு இடத்துல ஒரு மரம் தாரேன், இந்த மரத்தாங்க வேற ஒரு மரம் தாரேன். அவர் சொன்னார் ஒரு மரத்துக்குலாம் தர இயலாது. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு தோட்டமே இருக்குது, பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தாரேன், இந்த ஒரு மரத்தை தாங்க. ஒரு பெரிய தோட்டத்தை தாராரு ஒரு மரத்துக்காக. அப்போ அவர் சொன்னார், ஒரு பெரிய தோட்டம் கிடைக்கினா யாராவது விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த தோட்டத்தை எனக்கு தாங்க, இந்த மரத்தை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்போ அபு தஹ்தா ரலியல்லாஹு ஓடி வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், அந்த சஹாபி கொடுங்கன்னு சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வந்துருச்சு இவர் எவ்வளோ தியாகத்தோடு செஞ்சு இருக்கிறாருன்னு. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கம்மின் ஐதுகின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah, கம்மின் ஐதுகின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah قالها மிராரன். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபு தஹ்தாவிற்காக சொர்க்கத்தில் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்து கொண்டிருக்கிறது, அபு தஹ்தாவிற்காக சொர்க்கத்தில் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விடுத்தம் சொன்னாங்க. ஒரு அமலை செய்கிறாரு, சொர்க்கத்தில் மரம் கிடைக்குதுன்னா அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா? ஒரு வார்த்தையில் ரசூலா சொர்க்கவாதின்னு பட்டம் கொடுக்குறாங்க. சொர்க்கத்தில் அவருக்கு மரம் கிடைக்குதுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு இலக்கோடு செயல்பட்டிருப்பார். இது ஒரு விஷயம். ரசூல்லா சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தோட்டத்துக்கு ஓடி வந்து பார்த்தா மனைவி இருக்கிறாங்க தோட்டத்தில். யா உம்மத் தஹ்தா உஹ்ருஜி மினல் ஹாயித், உம்மத் தஹ்தா தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க, தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க. மனைவி கேட்குறாங்க, எங்களோட தோட்டத்தை விட்டு நாங்கள் ஏன் வெளியேறணும்? அப்போ மனைவி இப்படி கேட்குற நேரம் அவங்க சொன்னாங்க, கணவன் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஃபஇன்னி பிஅது லில்லாஹி லினக்லத்தின் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு நான் விற்று விட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களிடம் இருந்து அல்லாஹ்வுடைய ஆன்மாவையும் அவருடைய பொருளாதாரத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக. அல்லாஹ் எங்களோட வியாபார ஒப்பந்தம் செய்கிறான். நஃப்ஸ் அல்லாஹ் கொடுக்கணும், எங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கணும், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அப்போ இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சொல்கிறாங்க அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, பிஅது லில்லாஹி லினக்லத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு வியாபாரம் செய்து விட்டேன் என்று சொன்ன உடனே மனைவியிட வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது, அதுதான் நாங்கள் கவனிக்கணும். அப்படியாக இருந்தால் ரபிஹல் பைஉ யா அபு தஹ்தா, அபு தஹ்தா நீங்கள் செஞ்ச வியாபாரம் லாபகரமான வியாபாரம், நீங்கள் லாபமான இந்த வியாபாரத்தில் நீங்கள் லாபம் அடைஞ்சிட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செஞ்சிட்டீங்கன்னு மனைவியும் இந்த முழு தோட்டத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்களும் என்ன செய்கிறாங்க? சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க, ஊக்குவிக்கிறாங்க என்றால் இந்த மனைவி, இந்த கணவன், நன்றி உள்ள குடும்பம், இப்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் ஈமானி அறிவோடு பக்குவமான இதயத்தோடு வாழ்கிற ஆணும் பெண்ணும் குடும்பமும். எனவே இப்படிப்பட்ட ஒரு இலக்கை வைத்துத்தான் அல்லாஹ் எங்களை படைத்து வைத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்க வேண்டும். இந்த செய்தி அஹ்மதில் இப்னு ஹிப்பான் ஹாக்கிமில் இஸ்னாதின் சஹீஹ் அறிவிப்பாளர் வரிசைத்தரமாக வருகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஈமானி அறிவையும் பக்குவமான உள்ளத்தையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.